இவன் பண்றது ஃபுல்லா கிரிமினல் வேலைனே. இத பாரு, இப்பயாவது இவனை நீ கண்டிக்கலன்னா வை, நாளைக்கு ஏதாவது பெருசா ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நிப்பான். அப்ப நின்னு வேதனைப்படு. ஏண்டா இனிமே பெருசா பண்றதுக்கு என்னடா இருக்கு? என்ன இருக்கு? அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டானே. முதல்ல அந்த புள்ள அரசி இவனை மன்னிச்சா, இப்போ என் பையன் முத்துவேல் இவனை மன்னிச்சிருக்கான். அதுக்காக எப்பவுமே பண்ற தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காது. ஒரு நாள் நீ பெருசா ஏதாவது பண்ணுவடா, அப்போ உட்காந்து எல்லாரும் அழுதிட்டு இருக்க போறீங்க, பாத்துக்கிட்டே இரு. அப்பதா சாரி, அப்பதா சாரி சித்தப்பா. சத்தியமா நான் வேணும்னு எதுவுமே பண்ணல சித்தப்பா. கோவம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. விடுடா. இனிமே நீ என்ன தொடவே கூடாது. ஆஸ்பத்திரியில கிடக்கிறது என் பையன், உன்னால ஜெயிலுக்கு போனது என் பேரே, இந்த வீட்டு மருமகன்டா. வயசான காலத்துல உன் பெரிய பணுக்கும் சரி, உன் அப்பத்தாவுக்கும் சரி, நீ அம்புட்டு வேதனையை கொடுத்துட்டியடா. உன் மேல எனக்கு அம்புட்டு கோபம் வருது. வேண்டாம்டா, வேண்டாம். உன் மூஞ்ச பாத்துக்கிட்டு உன்கிட்ட பேசுனா என்ன அறியாம நான் ஏதாவது சாபம் கொடுத்துருவேன்னு பயமா இருக்கு. விடா. இனிமே நீ என்ன அப்படி கூப்பிடக்கூடாது. நான் சாகுற வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. டேய் டேய், நீ திருந்திட்ட, மனுஷனா மாறிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. இல்லடா இல்ல, நீ அப்படியே தான்டா இருக்க, அப்படியேதான் இருக்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் இனிமே நீ என் முகத்துல முழிக்கவே கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்றதுக்கு சித்தப்பா, நான் கூட நீ மாறிட்ட திருந்திட்டன்னு நினைச்சு நம்பி இருந்தேன்டா. ஆனா நீ இப்ப பண்ண காரியத்துக்கு உன்ன அத என் வாயால சொல்ல வச்சிடாத. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒளிச்சு போடா. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நம்ம பிள்ளைய இல்லாம இருந்திருக்கலாம். ஏண்டி அவங்க விட்டாரத்துல இருந்து நீ ஆரம்பிக்கிற தெரியும்? என்னங்க இவன் சாதாரண விஷயமா பண்ணிருக்கான் சொல்லுங்க. மாமா மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் இவன் மேல கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்குங்க? சரி, அது விடுங்க. கடவுள் புண்ணியத்துல மாமாக்கு ஒண்ணும் ஆகல. ஐயோ கடவுளே, மீறி மாமாக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா உங்களால இதை தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்க, உங்களால தாங்கிக்க முடியுமா? இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் தாங்கிப்பாங்களா? இவனால இந்த வீடு நாசமா போயிருக்கும் இல்லைங்களா? பெரியப்பா எதுவும் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லம்மா. அங்க நடந்த கைகலப்புல இப்படி ஆயிடுச்சுமா. நான் வேணும்னு பண்ணலமா. சீவாய மூடு. டேய், நாங்க பார்த்து ராஜி கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த மாப்பிள்ள கூட மாமா பேச மாட்டாரா? சொல்லுடா. நாளைக்கே உனக்கும் கல்யாணம் ஆகும், நீயும் உன் மாமனாரும் பேசிக்க மாட்டீங்களா? அப்படி நினைச்சிட்டு அமைதியா போக வேண்டியதானே? கொஞ்ச நாள் அப்படி மவனுக்கு ஏதோ துப்பறிற வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி தானே? இத பாரு, இந்த தடவை நீ தப்பிச்சுடா குமாரு. ஆனா எல்லா தடவை நீ இப்படி தப்பிச்சிட்டு இருக்க முடியாது. இனியாவது திருந்தி நல்ல மனுஷனா வாழ பாரு, இல்லன்னா உன் வாழ்க்கைய கெட கெட்டு போட்டும். போடா போட்டும். படிவே, நான் தான் நல்லா ஆயிட்டேன்ல, நீ ஏன் சோகமாவே இருக்க? கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு ஏதாவது வந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாராவது ஜோசியரை போய் பார்க்கலாமா? பரிகாரம் ஏதாவது வீட்டுல செய்யலாமான்னு கேட்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மனுஷன்னா வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, நோய் நொடி இதெல்லாம் வரதான் செய்யும். எப்பவுமே சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்க முடியுமா? வா ராஜி. ராஜி அத்த, இப்ப எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உட்கார சொல்லு. உட்கார. என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறீங்க? நீ எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற. ஆனா உன்னை நான் தொடர்ந்து பிரச்சனைகள் மாட்டி விட்டுட்டே இருக்கேன். அந்த குமார் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க.
இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஆண்டவ புண்ணியத்துல நல்லா இருக்கேன். எப்போ டிஸ்சார்ஜ்னு ஏதாவது சொன்னாங்களா? நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி. அத்தை, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? சரியான நேரத்துல இவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான்னு தெரிஞ்சோம். இவரை பத்தி மட்டுமே யோசிச்சு அமைதியா நின்னதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அத்தை, கையை கீழே போடுங்க அத்தை. என்ன பண்றீங்க? வீட்ல வந்து போலீஸ் விசாரிச்சாங்கப்பா. அப்போ போலீஸ் கிட்ட கதிர் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் நான் சொன்னேன். ஆனா இன்னும் கூட தெளிவா உறுதியா நான் பேசியிருக்கணும். அப்போ இருந்த பதட்டத்துல நாங்க உங்க பக்கம் பெருசா பேசாம இருந்துட்டோம். நீங்க என்னைக்கு கதற்காக பேசிருக்கீங்க? இவர் என்னதான் நல்லது பண்ணாலும் குமார் தானே உங்களுக்கு வசதி. அப்படியெல்லாம் இல்லடி. முன்னாடி எப்படியோ தெரியாது. ஆனா இப்ப இவர் மேல எனக்கும் சரி உங்க அப்பாவுக்கும் சரி நிறைய மரியாதை வந்துருச்சு. மரியாதை வாங்குற அளவுக்குலாம் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. ராஜிமா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ கூட இருந்தா எப்படி பாத்துப்பியோ அதை விட ஒரு படி மேலாவே இவன் என்ன சென்னையில பாத்துக்கிட்டான். இவனை போய் நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேனே. அதை விடுங்க, எதுக்கு நான் ஜெயிலுக்கு போன கதையெல்லாம்? ஜெயிலுக்கு போறது என்ன எனக்கு என்ன புதுசா? மாத்தி மாத்தி யாராவது ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தானே இருக்காங்க. ஐயோ, நான் சும்மா சாதாரணமா கேஷுவலா தான் சொன்னேன். சரி, ஜெயில் பேச்ச விடுங்க, வேற ஏதாச்சும் பேசுவோம். சத்தியகுமாரம் ரொம்ப அடிச்சிட்டாங்களா? இல்ல போலீஸ்காரங்க அடிச்சாங்களா? இல்ல, மேல கையெல்லாம் வைக்கல, விசாரிச்சாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் மன்னிப்பு கேட்ட என்ன சங்கடப்படுத்திடாதீங்க. அம்மா, குமார் அப்பாவை பார்க்க வந்தானு? இன்னும் வரல. அவன்கிட்ட நான் இனிமே ஆயுசுக்கும் பேச போறதில்ல. அவன் இப்படி எல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் கூட நீங்க பேசுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல போல. அதுக்காக இம்புட்டு பெரிய பழி தூக்கி போடுவானா? அவன் பண்ணது தப்பு. நான் தவறி விழுந்துட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உன் மேலேயே பழி போட்டிருக்க கூடாது. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தவனுக்கு இங்கிட்டு பெரிய சான்ஸ் கிடைச்சா சும்மா விடுவானா? இதான் கடைசி. இனிமே அவனால கதிருக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அண்ணன் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு? அரசி, ராஜி அவங்க அப்பா பார்க்கணும்னு சொல்லியிருக்கான், அதனால கூப்பிட்டு போயிருக்கேன். அண்ணன் போயிருக்கவே கூடாதுப்பா. மறுபடியும் அங்க வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாகனா? இனிமேல் அவங்க பண்றதுக்கு என்ன பாருக்கு, அதான் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி முடிச்சாங்க. ஆனா எனக்கு மனசே ஆறலப்பா. எப்படிப்பா அவங்க வீட்டு பையன் பண்ண தப்புக்கு நம்ம கதிர் மேல வந்து பழி சொல்லுவாங்க? அவங்க குணமே அந்த குணம் தான்ற. அவரு குமரவேல் மேல கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமாப்பா? இல்லை, இதே எதனோட கேப்ப, வேற என்னடா பண்ண சொல்ற? என்ன அடிதல் இறங்கணுமா உனக்கு? இந்த அடிதடி சண்டை சச்சரவுலாம் விட்டு தொலைங்கடா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்புறம் அந்த ஆஸ்பத்திரியில படுத்துருக்க மனுஷனுக்கு தான் மனசு கஷ்டமாயி போயிடும். விடுற. ஏய், தூங்கலையா நீ? அண்ணனும் அண்ணியும் வந்துட்டோமா, அப்புறமா தூங்குறேன். அதெல்லாம் அவங்க வருவாங்க, நீ போ. கொஞ்ச நேரம் இருக்கேம்மா. உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப போ, போய் சீக்கிரமா படு. சரிடா, நானும் போய் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு. ஏங்க உட்காருங்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. ஏன் சரவணா, அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போன் வந்தப்போ நீ எங்க இருந்த? புரியலமா? அதான்டா, நானும் ராஜி ஆஸ்பத்திரி கிளம்பும் போது வந்து நின்னியே, எங்க இருந்து வந்த? அது அம்மா, நான் டெலிவரிக்கு போயிருந்தேம்மா. எங்க டெலிவரி போயிருந்த? மா, ஒரு நாளைக்கு 50-60 டெலிவரி பண்றோமா, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்? போய் சொல்ற, போய் சொல்லாத. நீ கோவில்ல அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்த, அப்ப நானும் அங்கதான் இருந்தேன், உன்னை பார்த்தேன்.
என்ன நடக்குது? நீ என்ன பண்ற உத்தேசத்துல இருக்க? அம்மா நான் எதுவும் பண்ணலையேம்மா. ஏண்டா அந்த பொண்ணுகிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் வேண்டாம்னு சொல்லிருக்கேனா இல்லையா? கேட்காம எதுக்கு திரும்ப திரும்ப பார்த்து பேசிட்டு இருக்க நீ? இல்ல சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கமா. டேய் எதுக்குடா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற? அம்மா சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதம்மா. டேய் நீ பண்றதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்றதை விட மோசமா இருக்குடா. ஏ கோமதி, நீங்க கொஞ்சம் இருங்க. ஏண்டா உனக்கு இன்னும் விவாகரத்தே ஆகல, அதுக்குள்ள ஏன் இன்னொரு பொண்ணோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க? ஊர் உலகம் என்னடா பேசும்? மா மயில் என்ன பண்ணான்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமா. என்ன எதுவும் நினைக்காது. ஷோ டேய் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியாடா நீ? எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் பிரச்சனை ஆகி அவசரப்படுறதுக்கா? அந்த பொண்ணு கிட்ட பேசுறத முதல்ல நிப்பாட்டு. சரிம்மா நான் நிறுத்திடுறேன், எல்லாத்தையுமே நிறுத்திடுறேன். எல்லா விஷயத்திலயும் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கல, அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் நான் கேட்கறேன். சொல்லுங்க இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா. இப்ப என்ன நான் மயிலோட சேர்ந்து வாடுமா? சொல்லுமா. ஏய் நிறுத்துற. அப்படி ஒண்ணும் உங்க அம்மா சொல்லவே இல்லையா? எப்படி இருந்தாலும் அம்மா அடுத்து அதானே சொல்லுவாங்க. டேய் இது பாருடா, அவ பண்ண தப்ப யாரும் மறக்கலடா. அவ கூட சேர்ந்து வாழுன்னு நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அவ விஷயம் இன்னும் முடியலடா, அதுக்குள்ள இன்னொரு கதையை ஆரம்பிச்சா எப்படிடா? என்ன இழவன் தெரியல, என்ன நினைச்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இத பாருடா, நீ நினைச்சது நடக்கலன்னா உனக்கும் கஷ்டம், கூட பழகுற பொண்ணுக்கும் கஷ்டம்டா. அதெல்லாம் நீ யோசிக்கிறியா இல்லையா? அம்மா நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி ஒண்ணும் தெரியலையே. பொறக்க போற குழந்தைய பத்தி யோசிக்கிறியான்னு கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மா அது என்னோட புள்ளமா, என் பிள்ளைக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியும். சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதம்மா. என்னங்க இப்படி பேசிட்டு போறான்? நான் அப்படி என்னங்க சொல்லிட்டேன்? விடு விடு. என்னத்த விடு விடு? அவன் இன்னொரு பொண்ணு கூட சுத்துறது நல்லாவா இருக்கு? ஏங்க மயில் வீட்ல அவனையும் அந்த பொண்ணையும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தாச்சு. மயிலோட அப்பா கூட பாத்துட்டாருங்க. கோர்ட்ல அதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு யோசிக்க மாட்டானா? இத பாருங்க, அதை விடுங்க. இப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மயில விலக்கி விட்டுட்டு சூட்டோட சூடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அப்புறம் குழந்தை நம்ம கை விட்டு போயிடுங்க. எனக்கு எல்லாம் புரியதான் செய்யுது. எனக்கு இப்ப வரைக்கும் அந்த சரவணனோட நடவடிக்கையில எந்த உடன்பாடும் கிடையாது. எங்க நம்ம என்ன பேச வந்தாலும் என்னமோ கடுவாடம் போடாத குதிரை மாதிரி அவிசத்துக்கு போய்க்கே தானே இருக்கான். இது பாருங்க, அவன் இப்படியே போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும். கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்க வேண்டாமா? சரி விடு, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். பேசினா கேக்குற சரவணனா இப்ப இல்லங்க. பேசும்போது அப்படியே எழுந்திருச்சு போயிட்டு இருக்காம. பேசிக்கலாம் விடு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஆமா, உங்களுக்கு என்ன தெரிய போகுது என் டென்ஷனை பத்தி? சரி விடு, நான் கிட்ட பேசிக்கிறேன். இல்ல ஷோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. ஏய் நேரா வீட்டுக்கு போகணுமா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டு போலாமா? உன் விருப்பம். உன் விருப்பம் என்னன்னு சொல்லு. எனக்கு வீட்டுக்கு போறதுனாலும் போலாம், இல்லனா டீ சாப்பிட போகணும்னாலும் போலாம். டீ வேணும்னா டீ வேணும்னு கேளு. இப்படிதான் சுத்தி வளைச்சு கேப்பியாக்கும். அப்ப டீ சாப்பிட போலாம். போலாமே. இந்தாங்க. சரிப்பா. இந்தா. தேங்க்ஸ். கதிர், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் திடீர்னு எல்லார் கண்ணுல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டேனா? ஏன் அப்படி கேக்குற? சொல்லு. இல்லையே, என் கணக்கு நல்லா தான் தெரியுற. அப்போ என் அப்பா அம்மா கணக்கு தான் நான் தெரியல போல. அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுல இருந்து திரும்பி கூட பாக்கல என்ன ரெண்டு பேரும். ஒரே மாப்பிள்ளை புராணம் தான். கதிர் அதை பண்ணா, கதிர் இதை பண்ணா. கதிர் என்ன தொட்டில போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சான்னு மட்டும் தான் சொல்லல. பொறாமைய பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. பொறாமன்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் சின்னதா பொறாம மாதிரி. உங்க அப்பா அம்மா என்ன மாப்பிள்ளையா ஏத்துக்கணும்னு நீதான் ஆசைப்பட்ட? ஆசைப்பட்டேன்னா அதுக்காக ஓவர் நைட்ல இவ்ளோ ஏத்துப்பாங்கன்னா எதிர்பார்க்கல. ஆசை மழை அப்படியே பொழியறாங்களே. உங்க அப்பாவை நான் என்னமோன்னு நினைச்சேன், ஆனா அவரு நான் நினைச்சதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு முறுக்கிட்டு தெரிஞ்சாரோ அதை விட அதிகமா பாசமா இருக்காரு. பொறாம அது இதுன்னா சொல்றேன்,
ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர். இந்த நாள் வரணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ஒண்ணு இல்ல, என்னோட முக ராசி அப்படி. சீக்கிரமே எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஓ அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணு, என் சித்தப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிக்காமி. ஐயோ, அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லப்பா, வாய்ப்பே இல்ல. குடிச்சிட்டியா? குடு. சரி வா போலாம். போலாம். ஏய் ஒரு நிமிஷம். என்ன? என்னடா இவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாளேன்னா யோசிக்க கூடாது. யோசிக்க மாட்டேன், சொல்லு. நிறைய விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு மறைச்சு மறைச்சு நீ கஷ்டப்பட்டுட்ட. சரி, அதனால இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் அதை மறைக்காம நீ என்கிட்ட சொல்லணும். அவ்வளவுதானே? சொல்றேன். சத்தியமா சொல்லணும். சொல்றேன். அப்பதான் உன்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நான் போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியும், அவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும். இப்ப மட்டும் நீ என்ன பண்ற? எனக்காக எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு தானே இருக்க? அது விஷயம் தெரியாம உன் மேல இருக்கிற நம்பிக்கையில பேசுறேன். விஷயம் தெரிஞ்சா இன்னும் ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா பேசுவேன்ல. நீ எதுக்கு என்ன பத்தி இவ்வளவு யோசிக்கிற? நான் யோசிக்காம வேற யார் யோசிப்பா? இல்ல அப்படி இல்ல, யோசிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா 24 மணி நேரமும் என்ன பத்தியே யோசிச்சா உன் வேலையெல்லாம் நீ எப்படி பண்ணுவ? உனக்கே நிறைய வேலை இருக்குல்ல. உடனே கிழமை மாதிரி ஆரம்பிக்காது. இனிமே எதையும் என்கிட்ட மறைக்காம இருப்பியா? சரி, நான் இருக்கேன். இப்போ இந்த நிமிஷம் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எங்க வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி யாருக்கும் தெரிய வேணாம். உன்னதான் கேக்குறேன். இல்ல, நான் எதையும் மறைக்கல. உன்னை நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாம்.